ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி பாருங்கள், லன்ச் காம்போ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மத்தியானத்துக்கு லன்ச்சு செஞ்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் வச்சுட்டு ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல், அதுக்கப்புறமா சாம்பார், கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 6 ஆகுது, மார்னிங் 6 o'clock. ஸோ நான் 8 o'clockலாம் லன்ச்சு, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் பருப்பு நான் கழுவி வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பெரிய துண்டாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5-6 பச்சை மிளகாய். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா காரம் இருக்கிறதுனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. ஸோ அந்த நீட்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சோண்டு கொத்தமல்லி காம்போட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு அதிலே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், புளி நான் இந்த சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், பெருங்காயம் கட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் தூள்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நேச்சுரலாக. அதுக்கப்புறம் பாருங்கள், மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துட்டு அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூனு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான தண்ணியும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அதுலேயே ஒரு 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் விடும்போது சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பருப்பு ரொம்ப சாஃப்டாக வெந்து கொடுக்கும். அதே நேரத்தில் பொங்கி வராது. குக்கர்லேருந்து ப்ரெஷர் குக்கரில் அதிகமாக பொங்காது. ஸோ அது மாதிரி பொங்கி வெளியில் வராது. ஸோ அதுக்காக நான் ஆயில் சேர்த்துப்பேன். ஸோ அதுக்கப்புறமா லிட்டை போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், சாதம் வெந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே நான் சாதம் வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இப்போ சாதம் வடிக்க போகிறேன். நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு சாப்பாடு வடிச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நைட்டு இட்லி நான் செஞ்சோம். ஸோ அந்த இட்லி அப்படியே மீந்துடுச்சு, யாரும் சரியாக சாப்பிடல. ஸோ அந்த இட்லியை தான் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம் டிஃபனாக. பாருங்கள், நல்லா ஒரு நல்ல பச்சை தண்ணியில் இந்த மாதிரி அந்த இட்லியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து உதிர்த்தோன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஏன்னா நைட்டு சுட்ட இட்லி இல்லைங்களா, அதனால் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா உதிர்த்து போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கிட்டேன். இது எல்லாமே உதிர்த்து போட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ தாளிக்கலாம். நான் கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே அளவு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு இந்த பருப்பு நிறைய போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா மீடியமாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், காஞ்ச மிளகா போடுறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸோ மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடின்றது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெங்காயம் ஒரு 50% வெந்ததுன்னா போதும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த இட்லி எடுத்து உதிர்த்து போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது, இட்லி உப்புமா. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனாக நாங்கள் சாப்பிட்டுக்க போகிறோம். ஸோ ஸ்கூலுக்கு போகிறவங்க இதை தான் சாப்பிட்டுட்டு போக போகிறாங்க. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஸோ பருப்பு வெந்துடுச்சு, 3 விசில் விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஸோ கடுகு சீரகம் இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன் தோலோடு, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா சேர்த்துட்டு லைட்டாக கலரி விட்டுட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி போகிறோம். ஸோ இதில் வெங்காயம்லாம் நான் எதுவுமே தாளிக்கலை. இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை மட்டும்தான் தாளிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த இந்த பருப்பு, சாம்பார் எல்லாமே அதிலே கொட்டிக்கலாம். ஏன்னா அதுலேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே அதிலே போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த தாளிக்கிறதுக்கு இது மட்டும் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். எப்போவுமே சாம்பாருக்கு கடைசியில் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் பாருங்கள், நம்ம ரசம் எப்படி நுரை கட்டின உடனே நம்ம ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இதை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நுரை வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஒரே ஒரு தடவை நம்ம கலரி விட போகிறோம். நீங்கள் பாருங்கள், கலரி விட்டுட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இதை இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பொரியல் பண்ண போகிறோம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உப்பு நீங்கள் போடணுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ செக் பண்ணிவிட்டு உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வாங்க இப்போ நம்ம பொரியல் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா பாருங்கள், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம். ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி 2 தக்காளி சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன், பழமாக எடுத்து. ஸோ அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வேகணும். நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கலரி விட்டுக்கலாம். ஸோ இந்த தக்காளி ரொம்ப நல்லா வந்து கொலைய இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா பாருங்கள், நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்து ஒரு 2 ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி காரமோ நீங்கள் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது காரம் சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயில் முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி நடுவில் சின்னதாக லைட்டாக கீறி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எசன்ஸ்லாம் நல்லா அந்த கிரேவியில், அந்த பொரியலில் நல்லா இறங்கும். ரொம்ப முருங்கைக்காவும் அந்த மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறோம். முதலையே கத்திரிக்காய் போட்டால் குழஞ்சி போயிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுவோம். வதக்கி விட்டுட்டு இது நல்லா அப்படியே ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பொரியலுக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு இது ரொம்பவே நல்லா பொரியல் மாதிரி ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பொரியல் ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான எண்ணெய் மேலே திரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ரொம்ப டேஸ்ட்டான ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல். இந்த சாம்பாருக்கு இதை விட ஒரு சைட் டிஷ்ஷு நம்ம செய்யவே முடியாது. நாங்கள் எப்போவுமே வந்து ஈவினிங் நைட்டில் செஞ்சோன்னா சிக்கன் செய்வோம். இந்த மாதிரி மார்னிங் டைம்னால் இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இது. ஸோ காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் வேணியின் சமையல். பாய்.